இந்த காலத்து பசங்களை வளர்க்கறது ரொம்ப கஷ்டம். டெக்னாலஜி வளர வளர பசங்க தப்பு பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமாயிட்டே இருக்கு. ஒவ்வொரு தடவையும் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ல அதை சொல்ல தானே செய்றோம். அப்புறம் எப்படி இவ்வளவு கவனக்குறைவா இருக்கீங்க? பாக்கியா கவனக்குறைவாலாம் இல்ல மேடம். அவ கவனமா தான் இருக்கா. நல்லாதான் இனியாவை பாத்துக்கிறா. எப்படியோ இந்த சரி, இனி அவட அப்பா எங்க? அவையே வரல. அவர் எங்க கூட இல்ல மேடம். வெளியூர்ல இருக்காரோ? வெளியூரா? பக்கத்து தெருவுல தான் இருக்கான். பொறுப்பு இல்லாதவன். இவ்வளவு வளர்ந்த பிள்ளைங்களை வச்சுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா மேடம். சாரி. பிள்ளைங்களை பத்தி அவனுக்கு எந்த கவலையும் இல்ல. பாவம் பாக்கியாதான் தனியால வேலையும் பார்த்துட்டு பிள்ளைங்களையும் கவனிச்சிட்டு இருக்கா. நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னால முடியல மேடம். படிப்போட அவசியம் என்ன, படிப்பு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு நல்லா தெரியும் மேடம். ஒரு காலேஜ் டிகிரி இல்லாம நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். என் நிலைமை என் பொண்ணுக்கும் வந்துடக்கூடாது மேடம். ப்ளீஸ் மேடம், அவளை மன்னிச்சு விட்டுருங்க ப்ளீஸ். கண்டிப்பா இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டா மேடம். மேடம், இனி இந்த காலேஜ்ல இருக்கிற எல்லாருமே பெருமைப்படுற மாதிரி தான் அவன் நடந்துக்குவா. ப்ளீஸ் மேடம். இந்த ஒரு தடவை தயவு செய்து மன்னிச்சு விட்டுருங்க. பாரு, உன்னால உன் ஃபேமிலி எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பாரு. இதுதான் நீ நடக்கணும்னு நினைச்சியா? உன்னை அப்படியே டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பியிருப்பேன். இவங்க எல்லாருக்காகவும் நான் பாக்குறேன். இனிமே ஒழுங்கா இருப்பியா? இருப்பேன் மேம். ப்ராமிஸா இருப்பேன். எந்த தப்பும் பண்ண மாட்டேன். வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்ல இல்ல மேடம், தப்பு பண்ணவே மாட்டா மேடம். இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுத்துட்டு கிளாஸ்க்கு போ. தேங்க்யூ மேம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி மேடம். இனிமேல் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. கண்டிப்பா மேடம், கண்டிப்பா பாத்துக்கிறோம். நீங்க இவ ப்ரொஃபசரை பார்த்து அவங்க கிட்டயும் பேசுறீங்க. கிளாஸ்ல விட்டுட்டு கிளம்புங்க. சரிங்க மேடம். வரும் மேடம். ஓகே. ஆமா, டைம் ஆயிடுச்சு. மேடம், உங்களை பார்க்க ஒரு பேரண்ட் வந்திருக்காரு. வர சொல்லுங்க. ஓகே மேடம். சார், மேடம் வர சொல்லுங்க. மேடம், ஃபர்ஸ்ட் இயர் பிஸ்காம் படிச்சிட்டு இருக்கா. அவளோட ஃபாதர் தான் நான், கோபிநாத். ஓ, நீங்க தானா அது? எஸ், நான் தான் கோபிநாத். ஏன் சார், உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமாவே இல்லையா? ரெண்டாவது கல்யாணம் பண்றது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு முதல் கல்யாணத்துல பிறந்த குழந்தைகளை பத்தி கவலைப்படாம இருக்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இனியா உங்க அம்மா ரொம்ப பாவங்க. கஷ்டப்பட்டு வீட்டையும் பார்த்துட்டு வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாம என்னங்க ஃபாதர் நீங்க? ஏன் ஃபேமிலில நடந்த பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி மேம் தெரியும்? யார் சொன்னாங்க? அப்போ நீங்க பண்ணது தப்பு இல்ல. ஆனா அது எனக்கு தெரிஞ்சதான் தப்பு, அப்படிதானே? உங்க லைஃப்ல நான் ஒப்பீனியன் சொல்ல முடியாது. ஆனா எப்படி பெத்த பசங்களை பத்தி அக்கறை இல்லாம இருக்க முடியுது? அதுவும் பக்கத்து ஸ்ட்ரீட்லயே இருந்துகிட்டு. என்ன மேம், என் பொண்ணு மேல அக்கறை இருக்கிறதால தான் நான் இப்ப ஓடி வந்திருக்கேன். என்னோட அம்மாவும் தாத்தா பாட்டி எல்லாம் வந்துட்டு போனாங்க. அவங்க தான் சொன்னாங்க. அவங்களா இங்க வந்தாங்களா? உங்களை மீட் பண்ணாங்களா? ஆமா வந்தாங்க. உங்களை பத்தி உங்க ஃபேமிலி பத்தி எல்லாம் சொன்னாங்க. அவங்க எல்லாரையும் பார்க்க ரொம்ப பாவமா இருந்துச்சு. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் இனியாவை மன்னிச்சு விட்டேன். பசங்க விஷயத்துல கொஞ்சமாவது பொறுப்பு வேணும் சார். இனியாவோட அம்மாவுக்கு இனியாவை வளர்க்கறதுல எவ்வளவு பார்ட் இருக்கோ அதே அளவு உங்களுக்கும் இருக்கு. நீங்க ஒழுங்கா இருந்திருந்தீங்கன்னா உங்க பொண்ணு இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டி இருக்கவே மாட்டா. மேடம், இனிமேலாவது உங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை புரிஞ்சு நடந்துக்கோங்க. நீங்க போலாம். அவங்க என்ன சார் அப்பாவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க? சொல்லியாச்சு சார். வந்து வாங்க. ஓகே ஓகே சார். தேங்க்யூ. டாடி, இல்லையா, என்னடா பேரண்ட்ஸை கூட்டு வரணுங்கிற விஷயத்த வீட்டுல சொல்லிட்டு போல இருக்கு. இல்ல டாடி, நான் சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேன். ஆனா காலேஜ்ல இருந்து அம்மாவுக்கு மெசேஜ் அனுப்பிட்டாங்க. அதனால அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. பாக்யா, பாட்டி, தாத்தா 3 பேருமே வந்தாங்களா? ஆமா டாடி. பாவம், அம்மா பாட்டி தாத்தா 3 பேரும் பாவம். பிரின்சிபல் அவங்களை ரொம்ப திட்டாங்க. 3 பேரும் எனக்காக ரொம்ப நிறைய சாரி கேட்டாங்க. அவங்கனாலதான் பிரின்சிபல் என்ன கிளாஸ்க்குள்ளே திரும்ப அலோ பண்ணாங்க. பிரின்சிபலை நானும் மீட் பண்ணிட்டு தான் வரேன். எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. ஏண்டா அம்மா ஒரு விஷயத்த ஏன் கிட்ட சொல்லாம இருக்கணும்ல? ஒரு மெசேஜாவது அனுப்பிச்சிடலாம்ல. சொல்லிருக்கணும் டாடி. நான் ரொம்ப டென்ஷன்ல இருந்தேன். ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட பப் பாருலாம் எங்கேயும் போகாத. டாடி கிளம்புறேன், நீ கிளாஸ்க்கு போ. சாரி டாடி, இது சொல்லாம இருந்ததுக்கு. ஏய் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுல, நீ சேஃபா இருக்கல, எனக்கு அது போதும். சரி, கிளாஸ்க்கு டைம் ஆச்சுல, எதா இருந்தாலும் எனக்கு ஓகே. சரிங்க டாடி, பை. நான் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். அக்கா வீட்டு வரைக்கும் வந்திருக்கேன். வந்துடுறேன்ப்பா. அந்த பாலை காய்ச்சி வச்சிருங்க, நாங்க வந்துடுறோம். நீ ரெஸ்டாரண்ட்லயே இருந்திருக்கலாம்ல செல்வி. மசால் பொடி எடுத்துட்டு போலான்னு வந்தேக்கா. அப்படியே நின்னுட்டேன். இப்ப நீயும் கூட வருவே இல்ல, அப்படியே சேர்ந்து போலாம். நான் என் மம்மி கிட்ட இத பத்தி பேசிட்டு இருந்தேனா, அப்ப அவங்க காலேஜ்ல என்ன நல்லா நடக்குதுன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கேட்டா இனியாவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் பண்ணது ஒண்ணுமே இல்லன்னு தோணும். அப்போ இங்க நடந்ததெல்லாம் உன் மம்மி கிட்ட சொல்லிட்டியா? இல்ல பாட்டி, நான் இனியா காலேஜ்ல இப்படி ஒரு விஷயம் நடந்தது மட்டும் தான் சொன்னேன். இனியா பேரெல்லாம் எதுவும் சொல்லல. சொல்லக்கூடாது. உங்க வீடா இருந்தாலும் நம்ம வீட்டுல நடக்கிற விஷயங்கள்லாம் தெரியவே கூடாது. சரி பாட்டி. இவ ஒருத்தி இப்படி எல்லாம் யோசிக்கிறேன். வந்துட்டான். இப்ப எதுக்கு வந்தான் தெரியல. எனக்கு ஒரு விஷயம் புரியலமா. எனக்கு தான் ஒரு விஷயம் புரியல. டெய்லி காலையில மத்தியானம் சாயந்தரம் 3 வேளை இந்த வீட்டுக்கு வரியா? என்ன வேண்டுதல? இல்ல உன் வீட்டுல குடும்ப தாங்க முடியாம வரியா? அப்பா, நான் காலேஜ்ல இருந்து வரேன்ப்பா. ஏன் ஈஸ்வரி, இவனை காலேஜ்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சேர்த்தமே, இப்ப எதுக்கு காலேஜுக்கு போயிட்டு வரான்? அதானே. அப்பா ப்ளீஸ், இது காமெடி டைம் இல்ல, சீரியஸ் டைம். நான் சீரியஸா பேச வந்திருக்கேன். நீ வந்தாலே சீரியஸ் தான். சொல்லு செல்வி. எனக்கு ஒரு கப் காஃபி கூட. கொஞ்சம் கொஞ்சமா தலைவலி வர மாதிரி இருக்கு. இருங்கம்மா, கொஞ்ச நேரம் பாத்துட்டு போறேன். போடி, இன்னும் கொஞ்ச நேரத்துல தலைவலி அதிகமாயிடும். அதுக்குள்ள எடுத்துட்டு வா. அம்மா, ஒரு 5 நிமிஷம்மா. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போய் காப்பி எடுத்துட்டு வந்துடுறேன். நம்ம குடும்ப விஷயமா? ஆமா, நீயோட அப்பா இப்ப எங்க கூட இல்ல. அவர் எங்க போயிட்டாரு? 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு. எங்க அனாதையா விட்டு போயிட்டாருன்னு பிரின்சிபால் சொல்றதுக்கு அவசியம் என்ன இருந்துச்சு? நான் ஏதாவது பொய் சொன்னேனா? உண்மையா இருந்தா கூட அதை எதுக்குமா அந்த காலேஜ் பிரின்சிபால் அவங்க யாரு? அவங்க கிட்ட எதுக்கு போய் சொல்லணும்? ஏன் அப்பா வரலன்னு கேட்டாங்க, அதான் சொன்னேன். நான் காலேஜுக்கு வரதா இல்லையா சொல்லிருந்தேமா. அது எனக்கு தெரியாதுப்பா. இனி அவங்க கிட்ட சொல்லலையா? பாக்கியா, சொல்லவே இல்லல்ல? சொல்லலப்பா. ஏண்டா, நாங்க என்னமோ உன் மேல வீண் பலிய போட்ட மாதிரி இங்க வந்து நியாயம் கேட்டுட்டு இருக்க. அவங்க நிஜமாவே கேட்டாங்க இனி அவருடைய அப்பா என்ன பண்றாரு அப்படின்ட்டு. அதுக்கு நாங்க சொன்னோம், அவன் பொறுப்பு இல்லாம ஊதாரித்தனமா தருதலையா வெக்க கெட்டு போய் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு பெத்த தாய் தகப்பனை பார்க்காம பிள்ளைகளை பார்க்காம. இதெல்லாம் இருக்கு. இனியோட காலேஜ் பிரின்சிபல் கிட்ட போய் சொல்லணும். என்ன அவசியம்? ஆமா, என்ன ஊர்ல யாருமே 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டே இல்லையா? அதான் என்கிட்ட பிரின்சிபல் கேக்குறாங்க, நான் என்ன பதில் சொல்றது? ரொம்ப நல்ல பிரின்சிபலா இருப்பாங்க போல இருக்கேன். ஆமாங்க.
இது நல்லாலப்பா, சுத்தமா நல்லா இல்ல. என்ன உங்க பையன் இல்லன்னு சொல்ற உரிமை உங்களுக்கு இருக்கு. நான் இனியாவோட அப்பா இல்லன்னு சொல்ற உரிமை இங்க யாருக்குமே கிடையாது. என்ன ஆனாலும் நான் இனியாவோட அப்பா. பெத்ததால மட்டும் ஒருத்தர் அப்பா ஆயிட முடியாது. அப்பாங்கிறது ஒரு கடமை, ஒரு பொறுப்பு. பிள்ளைங்க சொந்த கால்ல நிக்கிற வரைக்கும் கைய பிடிச்சி வழி நடத்துற ஒரு பெரிய பொறுப்பு. அதை செய்யாம சும்மா பேச்சுக்கு மட்டும் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. நான் இவ்வளவு வருஷம் வளர்த்தனே, அதெல்லாம் மறந்து போச்சா? என் பசங்களுக்கா இப்ப கூட என் பசங்களுக்கு கூட நான் ஓடி வரேனே, வந்து பாக்குறேனே, அடிக்கடி வந்து பாத்துட்டு போறேனே. அது உங்க கண்ணுல தெரியலையா? கேட்டீங்களாங்க? வந்து பாத்துட்டு போறாராம். தூரத்து சொந்தக்காரர் இல்ல, அப்படிதான் வருவார். ஓஹோ. என்னப்பா இது மனசாட்சி இல்லாம பேசுறீங்க? நீங்க வந்து நிக்கிறதுனாலதான் பேசுறோம். ஏன் வரீங்க? டேய், இதுக்கு மேல என்ன சொன்னா நீங்க வராம இருப்ப? பாருங்கம்மா, இனியா எனக்கு போன் பண்ணா, அதனாலதான் நான் காலேஜுக்கு வந்தேன். நான் வந்து நிக்கணும், ஹெல்ப் பண்ணணும்னு அவன் நினைக்கிறாமா? ஏய், இனியா அப்படி நினைச்சா, ஆனா நீ எப்படி நினைச்ச? அவ வீட்டுக்கு தெரியாம தானே போன் போட்டு நமக்கு சொல்றா. இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை உன் பக்கத்துக்கு இழுக்க நினைக்கிறேன். அப்படித்தானே? ப்ளீஸ், நான் அந்த மாதிரி நினைக்கலப்பா. டேய், தெரியும்டா உன்னை பத்தி எந்தெந்த நேரத்துல எப்படி எப்படி பேசுவேன்னு. ஏ செல்வி, உங்ககிட்ட காஃபி கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? பேசுங்க, உங்களால எவ்வளவு பேசி என்ன ஹர்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஆ. நான் இதையெல்லாம் நினைச்சு ஒரு நாள் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. டேய், நிறைய ஃபீல் பண்ணிட்டோம். பட வேண்டிய வேதனை எல்லாம் பட்டாச்சு. இன்னும் படுறதுக்கு என்ன இருக்கு? கிளம்புற. போன வாரமே முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட் முடிக்காம இன்னும் எழுதுகிட்டே இருந்தா எப்படி? நீங்க கொஞ்சம் சீக்கிரம் முடிங்க. எல்லாரும் என்னதான் क्वेश्चन பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு கிளைண்ட் மீட்டிங் வேற. என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? பரவாயில்ல, சொல்லுங்க. இனியோட காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடியே பாக்யா அப்பா அம்மா எல்லாம் போயிருக்காங்க போல இருக்கு. இனியா பிரச்சனையை பத்தி பிரின்சிபால் கிட்ட பேசுறதா மட்டும் பரவாயில்ல. என்ன பத்தி, செகண்ட் மேரேஜ் பத்தி, இதெல்லாம் காலேஜ் பிரின்சிபால் கிட்ட பேசுறத பத்தி எதுவும் தெரியாம நான் பொண்ணோட விஷயத்தை பத்தி பிரின்சிபால் பார்த்து பேச போனா அந்த லேடி அந்த டேபிள் உட்காந்துக்கிட்டு நான் ஏதோ ஒரு இரஸ்பான்சிபிள் ஃபாதர் மாதிரி அந்த தோரணையில என்கிட்ட பேசுறாங்க. அப்புறம் அந்த வீட்டுக்கு ஏன் இப்படி காலேஜ்ல சொன்னீங்க, உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டேன். உங்ககிட்ட கேட்டதுக்கு அவங்க ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு தெரியுமா? என்ன நடந்தது தெரியுமா? அவங்க நிஜமாவே கேட்டாங்க. இனியாவுடைய அப்பா ரொம்ப வலிச்சது, ரொம்ப அசிங்கமா பேசிட்டாங்க. இனியோட காலேஜ்க்கு நீங்க போக போறேன்னு சொன்னீங்கல்ல, அப்பவே எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு. அப்புறம் அப்பா பாசத்துக்கு நான் குறுக்க நிக்கிறேன்னு என்ன ஏதாவது சொல்லிடுவீங்க தான் நான் பேசாம இருந்தேன். உங்களுக்கு இது மட்டும் இல்ல, இதுக்கு மேலேயே ஏதாவது நடந்திருக்கணும். என்ன ராதிகா, நானே ரொம்பவே ஃபீலிங்ல பேசிட்டு இருக்கேன். நீ இப்படி பேசிட்டு இருக்க. வேற எப்படி பேச சொல்றீங்க? தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிட்டா வேற என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த வீட்ல இருக்கிறவங்க தான் உங்களை ஒரு துரும்ப நினைச்சு கூட மதிக்க மாட்டேங்கிறாங்கல்ல. அப்புறம் அதே என்கிட்ட வந்து புலம்புறீங்க, என்னோட நிம்மதியும் கெடுக்குறீங்க. எதை பத்தியும் கவலைப்படாம அம்மா அம்மான்னு போறது, அப்புறம் போய் அடி வாங்கிட்டு வருது. சிவனேன்னு தலையில கையை வச்சுக்கிட்டு அமைதியா உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இந்தியாவின் முதல் பெண் நாட்டு வங்கி தலைவர் யார்? சுஷ்மா ஸ்வராஜ், அருந்ததி பட்டாச்சாரியா, சுஜாதா மூர்த்தி, பிரியங்கா காந்தி. தி கரெக்ட் ஆன்சர் இஸ் அருந்ததி பட்டாச்சாரியா.